இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பேரிக்காய் கழுத்து அப்படின்ற கழுத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த கழுத்து நம்ம சாதாரணமாக பின்னாடி நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் வைக்கணும். கழுத்து அகலம் வேணும் அப்படின்னும் பொழுது நம்ம 6 தான் வைப்போம் இல்லையா? கழுத்து அகலமாக வேணும். இப்போ கழுத்தோட ஆழம் அந்த டீப் 8.5. இப்போ இதில் நம்ம அந்த பேரிக்காய் அப்படின்றத வரையணும். இது ஆம் ஹோலோட அளவுக்கு நான் பிறகு போட்டுக்கிறேன். இப்போ இந்த 3 இன்ச்சை நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஷார்ப்பில் தான் அந்த நெக்கோட அந்த முடிச்சு வரப்போகிற இடம். சரியா? இதை நீங்கள் 2 இன்ச்சோட ஆழத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த பின் கழுத்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு அங்கே ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் 3 இன்ச் கூட இறக்கலாம். சரியா? இப்போ இங்கேருந்து நம்ம இந்த 2 இன்ச்சோட ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே இது வரைக்கும் ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த இடத்தெல்லாம் நீங்கள் சரியாக 3 தானே நம்ம எப்பவும் போல் எடுப்போம். இப்போ இந்த நெக்கோட ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இடத்த ஜாயின் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ அதனுடைய அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். சரியா? இதுதான் நம்ம வெட்ட வேண்டிய இடம். இப்போ இந்த இடத்துல நம்ம நாட்டும் வச்சு முடிச்சுக்கலாம், அல்லது ஹூக்கு ஹூக்கு வச்சும் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஸ்டிச் பண்ணுறதை அப்படியே பார்ப்போம். இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு லேஸ் வச்சு தைக்க போகிறோம். ஸோ நம்ம லைனிங் மாதிரி இந்த துணியை தான் நம்ம லைனிங் துணியை தான் இந்த இதில் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக வைக்க போகிறோம். ஏன்னா இது நம்ம ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு மேலே கல் லேஸு அதுதான் வைக்க போகிறேன். இதை அப்படியே நம்ம வெட்டினதை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் இந்த ஓரம் முழுக்க அப்படியே ஸ்டிச்சஸ் ஓட்டிகிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நாட் வைக்கணும். இது நாட் வைக்க போகிறீங்களா அல்லது கொக்கி வைக்க போகிறீங்களான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நாட் வைக்கிறதா இருந்தால் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாட் தைச்சு உள்ளே வைக்கணும். வேண்டாம் கொக்கி தான் வைக்க போகிறேன்னா நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு இந்த மேல் பாகத்தில் ஒரு பக்கம் நீங்கள் கொக்கி வச்சுக்கணும், இன்னொரு பக்கம் தைச்சி அது மேலே இப்படி மாட்டுற மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நான் இது நாட் வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த கார்னரில் நம்ம வரோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு நாட்டை வச்சுருங்க. எப்படி வைக்கணும்னா இந்த நாட்டை இந்த கார்னரில் நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணி வைங்க. சரியா? இந்த கார்னர் ரெண்டும் ஒன்றோட ஒன்று மேலே மூடும் பொழுது இது இடையில் இங்கே இருக்கணும். இப்போ நீங்கள் கையில் நம்ம தொடும்பொழுதே நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இது எங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், சென்டராக இருக்கான்றது நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு அந்த எம்போசிங்கில் தெரிஞ்சிடும். இப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த இடத்துல சரியாக ரொம்ப கார்னராக போக வேண்டாம். அதாவது இந்த ஷார்ப் வரைக்கும் போகக்கூடாது. போனோம்னாலும் நமக்கு அதை திருப்ப முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் ஒரு தையலுக்கு முன்னாடியே நிறுத்திடுங்க. நிறுத்தி இந்த இடத்த
கொஞ்சம் ஒரு ஸ்டிச் ஓட்டிட்டு அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இப்போ அந்த நாட் வந்து உங்களுக்கு மாட்டக்கூடாது, இங்கே நம்ம தைக்கிற இடத்துல மாட்டக்கூடாது. இப்போ நம்ம திரும்பவும் அதே மாதிரி இன்னொரு நாட்டையும் அப்படி தான் வைக்க போகிறோம். இந்த எட்ஜ் வரைக்கும் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்ல பிடிமானமாக இருக்கும். நீங்கள் தைக்கும் பொழுது உங்களுக்கு லைனிங் துணியில் மட்டும்தான், நீங்கள் அந்த 2 துணியில் மட்டும்தான் ஸ்டிச் விழணும். இந்த பக்கம் வரும்பொழுது நாட்டை உங்கள் பக்கமாக வச்சுக்கோங்க. ஆனால் இந்த சென்டரை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே இடையிலலாம் அந்த நாட்டு மாட்டிக்கிச்சுன்னா அப்போ உங்களுக்கு அது இடையிலலாம் நிறைய இடத்துல இழுத்த மாதிரி இருக்கும். அதனால் இதை கரெக்டாக இங்கே பிடிச்சிட்டு இந்த இடத்துல தையல் ஓட்டுங்க. இப்போ நம்ம திருப்பும் பொழுது இந்த பக்கமாக இந்த நாட்டை அப்படி தள்ளிடுங்க, அவ்வளவுதான். இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிச் போராது அப்படின்னும் பொழுது நீங்கள் 2 ஸ்டிச்சாக போட்டுறது நல்லது. போட்டுட்டு ஃபுல்லாகவுமே சிசர் கட் போட்டு திருப்புங்க. இப்போ நீங்கள் இதை பண்ணும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல அது ப்ளேஸ் ஆகிருக்கு பாருங்கள். சரியா? அது மாதிரி தான் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இடையில் மாட்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். திரும்ப ஒரு முறை அந்த ஸ்டிச்சை ரொம்ப பக்குவமாக பிரிச்சுட்டு திரும்பவும் போடுங்க. இப்போ இந்த நம்ம இடுப்பை திருப்பணும். இதுக்கு நம்ம செப்பரேட் கொடுத்து திருப்ப முடியாது, ஏன்னா இந்த பார்டர் வரதால் நமக்கு அந்த ஸ்டிச் வந்து விழும். அதனால் இதிலே தான் கொடுத்து திருப்பிக்கணும். இதை சரியாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலேயே நீங்கள் ஒரு தையல் போட்டுருங்க. இதை இப்படி திருப்புங்க. இந்த இடத்தெல்லாம் நகத்தால் நல்லா கீறி விட்டுட்டு நீங்கள் படித்தையல் போடலாம். அல்லது மேலே லேஸ் வைக்கணும்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாகவும் வைக்கலாம். இப்போ இந்த கல் லேஸை நம்ம தைக்க போகிறோம். தைக்கும் பொழுது நீங்கள் ஊசியை அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒவ்வொரு ஹோல்ஸுக்கும் இடையில் சரியாக அந்த ஊசி விழுற மாதிரி நீங்கள் அந்த தையலோட அளவை செட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக அங்கே கொஞ்சம் நம்ம எப்பவும் 1/4 இன்ச்சு விடுற மாதிரி விட்டுருக்கேன். இப்படி நீங்கள் வச்சுட்டு சரியாக ஒரு ஹோலுக்கும் அடுத்த ஹோலுக்கும் இடையில் சரியாக ஊசி நுழைதான்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தையலோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. இது மாதிரி செய்யும் பொழுது நமக்கு ஊசி உடையாமல் நல்லா கரெக்டாக வைக்க முடியும். இப்போ இந்த கார்னரில் நம்மளால் அவ்வளோ எளிதாக திருப்ப முடியாது இல்லையா? நீங்கள் இந்த கார்னர் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ஜாயிண்ட் தான் கொடுத்து வைக்கணும். இங்கேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி தைக்கும் பொழுது கட்டாயமாக ஊசி மழுங்கத்தான் செய்யும். சரிங்களா? இப்போ நீங்கள் லேஸுன்னு தைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக ஒரு தனியாக ஒரு ஊசி வச்சுக்கோங்க.
அந்த டைம் எல்லாம் நீங்கள் லேஸ் வைக்கும் பொழுதுலாம் அந்த ஊசியை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி அதை மட்டும் தைங்க. பிறகு இந்த ஊசியை எடுத்து கழட்டி பத்திரப்படுத்தி வச்சுட்டு இன்னொரு முறை லேஸ் தைக்கும் பொழுதும் நீங்கள் அதையே பயன்படுத்தலாம். ஏன்னா கட்டாயமாக ஊசி மழுங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப நம்ம அதையே போட்டோம்னா மற்ற துணிகள்லாம் இந்த இழைகள்லாம் குத்தி குத்தி இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஒரு வழியை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நான் இதை அப்படியே ரைட்லேயும் ஷோல்டர் ஜாயின்க்கு பிறகு கண்டினியூ பண்ண போகிறேன். அதனால் நான் இங்கேயே நிறுத்திடுறேன். ஏன்னா தனியாக நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணின பிறகு கட் பண்ணி வைக்கும் பொழுது அது அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. இப்படி நம்ம வச்சோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். சரிங்களா? இதுதான் பேரிக்காய் கழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 எட்ஜும் ஒன்றா இருக்கும். இப்போ நீங்கள் அது கொக்கி ஐ கூட வைக்கலாம். நாட் வேண்டாம் விருப்பப்படாதவங்க, நாட் நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் வெறும் நெக்கை மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாட் வைக்காமல் இங்கே ஒரு ஐ ஒரு கொக்கி அதை வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அது மாட்டும் பொழுது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இதில் தேவையான டெக்கரேஷன் நம்ம இதில் குஞ்சலம்லாம் போட்டு அழகுபடுத்திக்கலாம். இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.